என்ன ஃபாதர் இவ்வளோண்டு இருக்கு பைபிள், அதை ஒரு வாரம் கொடுத்தீங்கன்னா நான் படித்து முடிச்சுட்டு மூடி வச்சிருவேன்ல, அப்பப்போ ஒவ்வொரு வார்த்தை எடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த பைபிள் படிக்கிறது ஒரு பெரிய விஷயமா? 10ஆம் கிளாஸில் 5 புக்கை படித்தேன், 12ஆம் கிளாஸில் 8 புத்தகத்தை படித்தேன். இந்த ஒரு புத்தகத்தை ஒரே நாள் என்னால் படித்து முடிக்க முடியாதா? ஒரு வாரம் கொடுங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் எனக்கு என்ன தெரியுமா சொன்னார்? அண்டா நிறைய பிரியாணி இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் சாப்பிட்டு நாளைக்கு உனக்கு பசி எடுக்காமல் போயிருமான்னு கேட்டார். அதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க? நமக்கு பசி எடுக்குது, அதுக்காக நாளைக்கு பசி எடுக்காமல் இருக்குமா? நாளைக்கு ஏன் இரவு பசி எடுக்காமல் போயிருமா? எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் எப்படி பசி திரும்ப வருதோ அதை போல தான் எத்தனை முறை கேட்டாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? நல்லது செய்ய மறந்துக்கிட்டே இருப்போம். வேணும்னே ஒரு விஷயத்தை நம்ம மறக்கிறோன்னா அது எது? நல்லதை நினைக்கிறதும் நல்லது செய்ய நினைக்கிறதும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? வேண்டுமென்றே மறப்போம். ஆனால் தீச்செயலை செய்வதற்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருப்போம். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ தீச்செயலை விட்டொழிக்கணும்னா ஆண்டவருடைய அறிவுரையை கேட்கணும். ஆண்டவருடைய அறிவுரையை கேட்கும் பொழுது நன்மை செய்ய கற்றுக்கொண்டே இருக்கணும்.